Kamarajar takes a time travel now. I'm so eager to watch the performance. Let's invite the 8th standard brothers and sisters on the stage now. தம்பி. ஐயா, நீங்க யாரு? தம்பி, உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேனா? ஆமாம் ஐயா. ஐயா, நீங்க வேற யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லையா? நீங்க என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறீங்களா? ஆமாம், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆமா ஆமா, என் பாட புத்தகத்துல பார்த்துருக்கேன். உங்க பேரு கூட. அப்படியா தம்பி? நான் தான் காமராஜர். நான் காலப்பயணம் மேற்கொண்டு வருகின்றேன். என்னது, காலப்பயணமா? அப்படின்னா என்னது ஐயா? நான் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு வந்திருக்கின்றேன். இதுதான் காலப்பயணம். ஓ, டைம் டிராவலா? இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? நான் ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு கொண்டு வந்த கல்விக் கொள்கைகள், திட்டங்கள் இன்றைய தலைமுறையினருக்கு பயனளிக்கிறதா என்பதை காண வந்துள்ளேன். ஐயா, எனக்கு பெல் அடிச்சிருச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கு. நாங்க அங்க போகணும். தம்பி, ஒரு நிமிடம் இரு, நானும் வருகிறேன். சரி, வாருங்கள் ஐயா, இருவரும் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். பள்ளியின் தலைமை ஆசிரியராகிய நான் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு எங்கள் பள்ளிக்கு வருகை தந்தவர்களை வரவேற்புரை மூலமாக வரவேற்க 8ஆம் வகுப்பு மாணவன் பிரஜனை அழைக்கின்றேன். Good morning to everyone present here. It's my great pleasure and honor to deliver the welcome address for the special occasion, the birthday celebration of a great leader, educational reformer, Mr. K. Kamaraj. On behalf of our school, I extend a warm welcome to our chief guests, Mr. John Titus Emmanuel and Mr. Shivakumar. We are truly honored by your presence today. Welcome you, sir. With great respect and joy, I take this moment to welcome our beloved principal, Reverend Father Brito, who nurture young minds to build a brighter future. Welcome you, Father. It's with immense joy and heartfelt gratitude that I take this opportunity to extend my respectful welcome to our correspondent, Reverend Father Jairaj, who with his dedication and guidance continues to inspire us. Welcome you, Father. Now I take a special and respectful moment to welcome our procurator, Reverend Father Lucas, who stands strong behind every success of our institution. Welcome you, Father. I express my sincere welcome to all teachers, non-teaching staff, and my dear brothers and sisters who have gathered here to pay tribute to our legendary leader K. Kamaraj. I welcome you all and I hope you enjoy the program ahead. Thank you. ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி. ஐயா, உங்களுக்கு கவிதை பிடிக்குமா? உங்களை பற்றி நிறைய கவிதைகளை நாங்கள் பல நூல்களில் படிச்சிருக்கிறோம். அதை பற்றி எங்கள் பள்ளி மாணவி யுவஸ்டிதா சிஸ்டர் அழகாக கவிதை சொல்லுவாங்க. அந்த கவிதையை நீங்கள் கேளுங்க ஐயா. கவிதையா? சரி, சொல்லட்டும், கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யுவஸ்டிதா. நான் 8ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் பற்றிய கவிதை. விருதுநகரில் உதித்த உதயம், மக்களை கவர்ந்த இதயம், கருவை நிற கண்ணன், ஆட்சியில் நீ மன்னன், உழைப்பால் உயர்ந்த வல்லவர், ஊருக்கு உழைத்த உத்தமர், தூய்மை அரசியல் சின்னம், துடிப்பான செயல் வீரர், தாகம் தீர்க்கும் அணைகள், தந்தது உன் கைகள், சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்துவிட்ட பெட்டகமே, பள்ளிகளை விளைத்து நற்கல்வியை தந்தாய், கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, கல்வியே நீ அறிவின் நூற்றாக, கடலின் ஆழமாக, இமயத்தின் உயரமாக, வானத்தின் நீளமாக விளங்க வழி செய்த ஆசானின் புகழ் வாழ்க. பெற்ற கல்வியை பெட்டியில் வைத்து சுற்றும் மனிதன் சுகமில்லை, கல்வி பெறாத மனிதரை அழைத்து கற்றுத்தர பல திட்டங்களை அறிமுகம் செய்த கர்ம வீரரே, நீ என்றும் புகழ் மகனே, வாழ்க உன் புகழ். நன்றி. கவிதை ரொம்ப அற்புதமாக இருந்தது தம்பி.
ஐயா, இது என்ன அற்புதம்! எங்கள் பள்ளி மாணவி ஆங்கிலத்தில் அழகாக பேசுவாங்க. அதையும் நீங்க கேளுங்க ஐயா. Good morning, Reverend Fathers, respected teachers, and my dear brothers and sisters. I'm happy and proud to stand before you to speak about one of the greatest leaders of Tamil Nadu, a man who lived for the people, especially poor and uneducated. Our beloved Kalvi Thandai, Mr. K. Kamarajar. Kumarasamy Kamarajar was born on 15th July 1903 in Virudhunagar district. His early life was not easy as he lost his father at a very young age and had to drop out of his school to support his family. But this did not stop him from becoming a visionary leader. He educated himself through reading, life experience, and eventually became a respected freedom fighter and statesman. Kamarajar served as Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. During his rule, he brought major changes that shaped modern Tamil Nadu. One of his most remarkable contributions to the society was education to the poor. Before his rule, only rich people could afford education. But Kamarajar believed that education is every child's right. He opened thousands of schools, especially in villages. He also introduced the midday meal scheme so that children would come to school and not remain hungry. He was also known as Kingmaker as he played a main role in Indian politics by helping Lal Bahadur Shastri and Indira Gandhi to become Prime Minister of India. He also focused on agricultural and industrial growth by bringing electricity to the rural areas and supporting farmers. Yet he always led a very simple life. Even after retiring, he had no house to own. His simplicity, selflessness, and honesty are rare qualities in today's world. Dear brothers and sisters, on his birthday, let's not just remember him. Let's also follow his ideals. Let's take our education seriously, be humble, be honest, and help others whenever we can. I would like to end up with a powerful quote given by him. I want everyone to be educated. No child should be left behind. Let's salute this great leader and promise to carry forward his dream of strong and successful India. Thank you all. இவ்வளவு நல்ல விஷயங்களை மாணவர்களாகிய நீங்களும் மக்களும் அறிந்துள்ளீர்கள் என்று நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தம்பி. ஆனா உங்கள் பள்ளியில் மாணவர்களை விட மாணவிகளே அதிகமாக இருக்காங்களே, அது ஏன் தம்பி? ஆமாம் ஐயா, அக்கால பெண்கள் கல்வி வளர்ச்சி இல்லாம அடிமைப்பட்டு இருந்தாங்க. பிறகு உங்க காலத்துல கல்வி வளர்ச்சி ஏற்பட்டது. ஆனா இக்காலத்தில் ஆண்களை விட பெண்களே எல்லா துறையிலும் உயர்ந்து பல சாதனைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. வாங்க ஐயா, உங்களுக்கு அதை காட்டுறேன். அப்படியா? சரிப்பா தம்பி. இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே.
ரவுசா ரசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டு வரியா புரியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு தம்பி, மிகவும் அற்புதம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளை மீண்டும் நேரில் காண இக்கால பயணம் வழி செய்தது தம்பி. ஆமாம் ஐயா, நீங்க கல்வி வளர்ச்சி திட்டங்கள் மட்டும் இல்லாம மனித நேயத்திலும் சிறந்தவர் என்பதை நாங்க பல புத்தகத்துல படிச்சிருக்கிறோம் ஐயா. அதை ஒரு பொம்மலாட்டம் மூலமாக சொல்ல நம் மாணவர்கள் இங்க வராங்க ஐயா. வாங்க பார்க்கலாம். பொம்மலாட்டமா? பார்க்கலாமே. 2 பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுடைய அண்ணனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவதற்கு பண உதவி கேட்டு வருகிறார்கள். வணக்கம் சார், நாங்கள் காமராஜர் ஐயாவை பார்க்கணும். யார் நீங்க? முதலமைச்சர்லாம் நீங்க நினைச்ச நேரத்துக்கு பார்க்க முடியாது. இந்த கிளம்புங்க, போங்க போங்க. யாருப்பா நீங்க? எதுக்காக தேடி வந்திருக்கீங்க? என்ன வேணும்? வணக்கம் ஐயா, எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட இன்று கடைசி நாள். இன்றைக்கு பணம் கட்டவில்லை என்றால் எங்க அண்ணனால் தேர்வு எழுத முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஐயா.
யார் உங்களுக்கு அனுப்புறது? உங்க அப்பாவா? இல்லை ஐயா, எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போறாங்க. இங்கே இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க பணம், போய் தேர்வுக்கு பணம் கட்டுங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணும் என்றாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நல்லா படிக்கணும் பசங்களா. உங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும், செய்வீங்களா? செய்வோம் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, நாங்கள் சென்று வருகிறோம். காட்சி 2. அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஒரு புதிய அரசாணையால் ஒரு சில தொழிலாளிகள் வேலையை இழக்க வாய்ப்புள்ளது என்று வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. செய்திகள் வாசிப்பவர் ரமேஷ். முதலமைச்சர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி புதிய திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார். நமது அரசாங்கம் ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அரசாங்க வேலை இருப்பவர்கள் கட்டாயமாக 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். ஐயோ, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலையே. அப்ப இனிமேல் என்னால வேலைக்கு வர முடியாதா? என்னோட குடும்பத்தை நான் எப்படிதான் காப்பாற்ற போறேனோ தெரியலையே. கவலைப்படாத மண்ணாங்கட்டி, நீ செக்ரட்டரி ஆஃபீஸ் போன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஐயா, நான் மண்ணாங்கட்டி பேசுறேன். நீங்க படிக்காதவங்களாம் முதலமைச்சரா இருக்கும்போது அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் கட்டாயம் 5ஆம் வகுப்புவே படிக்கணும்னு ஒரு அரசாணை அனுப்பினீர்களே, அது எந்த விதத்துல நியாயம்னு எம்எல்ஏ ஐயா அவர்கள் கேட்க சொன்னாங்க. மண்ணாங்கட்டி, நான் முதலமைச்சர் தான் பேசுறேன். நான் உங்களை போன்ற தொழிலாளர்கள் பற்றி சிந்திக்காமல் இந்த அரசாணையை வெளியிட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடு. நான் அரசாணையை மாற்றி அமைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. நான் இயற்றிய சட்டத்தால் ஒரு கடைநிலை ஊழியர் கூட பாதிக்க கூடாது என்ற மனிதநேயம் படுத்ததால் நான் கர்மவீர காமராஜர் ஐயா. நன்றி ஐயா. இவ்வளவு நேரமாக என்னோடு இருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயா. அதனால உங்களை நாங்கள் எல்லாம் பெருமைப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல நடனத்தை பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனை வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நில்லை, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானாயும் ஜனத்திறக்க, காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர்
அதில் படிப்பு கொடுக்கும் மதிப்பு சிறப்பு சிறகினை விரித்து பறக்க புறத்து படிப்பு பள்ளிக்கூடம் நமது கோயில் அது இருக்கும் ஊரில் மதி பஞ்ச வறுமை எதுவும் இருப்பதில்லை நாம் விரிப்பதில்லை. படிச்சா ஜெயிப்ப இல்லனா தவிப்ப சொல்ற கேளு இருப்பது மண்ணை பிறந்தா பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சுகண்டாய். அங்க ஏன் 2 மாணவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இப்படி ஒழுக்கம் இல்லாம ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நாம எதையும் சாதிக்க முடியாது. ஆமாம் ஐயா, நீங்க உங்களுடைய ஒழுக்கத்துல சிறந்த நல்ல மனிதராக இருந்ததுனால தான் மக்கள் எல்லாம் உங்க ஒழுக்கத்தை பத்தி மிக உயர்வாக பேசுகிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா. நாளைய சமுதாய தூண்கள் மாணவர்களே, அதை நாம் உணர்ந்து ஒழுக்கத்திலும் கல்வியிலும் மற்றும் மனித நேயத்திலும் நீங்கள் எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அனைவரும் இதை செய்வீர்களா? கட்டாயமாக நிறைவேற்றுவோம் ஐயா. Speech is to persuade, to convert and to comfort. The only reason to give us speech is to change our negative attitude. I would like to invite our chief guest to share some words of wisdom among us. காமராஜர் தான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை இங்கே உட்கார வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவருடைய தன்னலம் இல்லாத ஸோ தன்னுடைய பொறுப்புகளும் உணர்வுகளும் தான். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து தன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டுக்காகவே உழைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ ஒரு 6ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மனிதர், ஸோ பெருந்தலைவர். இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் இருந்தாலும் ஒரு பெருந்தலைவர்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் காமராஜர் தான் சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நான் பேச முடிச்சுக்கிறேன். டெய்லி ஒரு மாடி மீட்பவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ மலைப்பகுதியில் போய் மாடியில் விட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த சமயம் ஒரு கூடில் நிறையா முட்டைகள் இருந்தது. அவருக்கு வந்து அந்த முட்டைகளை பார்த்தோடையும் பெரிய பெரிய முட்டையாக இருந்தோடனையும் நாமளும் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து பொறிச்சு சாப்பிடலாம்னு நினச்சிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ தான் வீட்டில் இருந்த கோழிகள் அடைக்காத்த அந்த முட்டைகளோடு அந்த ஒரு முட்டையை கொண்டு வந்து இது என்ன முட்டை தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை வச்சுருந்துருக்காரு. ஸோ அது நாளடைவில் பொறிச்சு கொஞ்சம் மாறிட்டு அது கொஞ்சம் வளர தான் தெரிஞ்சு அது வந்து ஒரு ஈகிளோட முட்டையாக இருந்தது. ஈகிள்னா என்ன, கழுகு. ஸோ கழுகோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளே அதிக ஹைட்டில் பறக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கழுகுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த கழுகு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த கோழி குஞ்சுகளோட பொறிச்சு ஸோ ஒரு 5-6 கோழி குஞ்சுகளும் இந்த கழுகும் என்னவா இருக்குது, டெய்லி ஒன்றா போகிறது, போயிட்டு இலைகளை தேடுறது, திரும்ப வந்து படுத்துறது, ஒன்றா போயிட்டு இலைகளை தேடுறது, திரும்ப வந்து அழிஞ்சிடுறது. இப்படி அதோடைய வாழ்நாட்கள் கலந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் என்ன ஆயிடுச்சு, கோழிகளும் நல்லா கொழுகொண்டு வந்துருச்சு, இந்த பருந்து வந்து கொழுகொண்டு வந்துருச்சு. அந்த மாடி வைக்கிறவனுக்கு ஒரே டவுட், என்னடா அதாவது ஒரு ஹைட்டில் பறக்கக்கூடிய ஒரு பறவை இன்னும் இந்த கோழிகளோடவே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கான பறக்கிற சக்தி இல்லையா, இல்லை இதுக்கு பறக்க தெரியலையா, இல்லை பறக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அது என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஈகிளுக்கு தெரியல.
ஸோ ஒரு சில நாள் அந்த இறை தேடி போகும்போது கோழிகளுக்கும் அந்த ஈகளுக்கும் சண்டை வந்துருச்சு. என்ன அப்படின்னா அந்த கோழிக்கு வந்து அந்த ஈகளை பார்த்தவனையும் ஒரு பொறாமை வந்துருச்சு. அழகா நான் கொள்கொள்ளும் மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இப்படி இருந்துட்டு நம்ம கூடவே தெரியுது, இதை எப்படியாச்சும் அடிச்சு விரட்டிடணும், நம்ம சாப்பிட்றதெல்லாம் இதுவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து இதை எப்படியாச்சும் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு பறந்து வந்து இதை கொத்த ஆரம்பிச்சிருக்கு. என்ன இதெல்லாம் பறந்து கொத்துது, அப்போ நம்மளும் பறந்து கொத்தலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் அந்த கதிர்க்கே பறக்க தெரியும் சொல்லி அதுவும் பறந்து கொத்திட்டு இன்னும் பறக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, இன்னும் ரொம்ப ஹைட்டுக்கு பறக்க முயற்சி செஞ்சிருக்கு. ஸோ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, அது ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போதான் அதுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ நாமளும் இவ்வளோ ஹைட்டில் பறக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருந்திருக்கு. இவ்வளோ நாள் இந்த கோழி குஞ்சுகளோடய சேர்ந்து என்ன ஆகிட்டோம், பறக்க முடியாமையே அதுகளோடய சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ உயரத்தில் போயிட்டு இவ்வளோ மக்களை நம்மளால் சந்திக்க முடிஞ்சுட்டு இவ்வளோ பேர்கிட்ட நம்மளால் பேச முடியும், பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போதான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி அந்த கழுகு என்ன பண்ணியிருக்கு, அப்போதான் உணர்ந்திருக்கு. அப்படி உணர்ந்து தன்னை பெரிய மனிதனாக்கி கொண்டவர் தான் கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். ஸோ கிங் மேக்கர் ஆஃப் த காமராஜர். ஸோ இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன் அவர் வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அவர் ஒரு 2 பிரதமர் மற்றும் 3 முதலமைச்சர்களை உருவாக்கியிருக்கார். ஸோ அவரே நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அவரே அதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் ஆயிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் ஸோ பொறுப்புகளையும் ஸோ தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியையும், அதாவது நாம என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடி நாம முந்திட்டு பேசுவோம். ஆனால் அப்படி செய்யலை. ஸோ நம்மளுடைய லெவல் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட், நம்ம எந்த இடத்துல இருக்கணும், யாரை பெரியவங்களாக்கணும், எப்போ நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய எண்ணத்தில் வந்து ரொம்ப சிறந்தவராக இருந்தார். அதனால தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டயத்தை நிறையா பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி யூ பிகம் த லீடர். ஸோ மாணவர்களாகி நீங்கள் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மெச்சூரிட்டி, அதாவது உங்களுடைய எண்ணங்களையும் ஸோ உங்களுடைய சிறந்த அனுபவங்களையும் உங்களுக்குள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ காமராஜர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஸோ அவருக்கான எண்ணங்களை, உணர்வுகளை, மக்களுக்கு தேவையான உணர்வுகளை புரிந்து கொண்டதுனால தான் படிக்காமல் இருந்தாலும் கூட என்ன செய்ய முடிந்தது, ஸோ அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்போ நம்மளால என்ன ஒரு இன்ஜினியர் ஆகிட்டோம், ஒரு டாக்டர் ஆகிட்டோம், ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டோம், ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது சார். நாங்கள் வந்து ஊரே பார்த்துட்டு இருந்தோம்னா எங்கள் ஃபேமிலியை யார் பார்க்குறதுன்னு நம்ம அப்பா அம்மா கேட்பாங்க. ஆனால் அப்படிலாம் அவர் நினைக்கல, யார் காமராஜர் அப்படின்னு நினைக்கல. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம அப்படிலாம் நினைத்தாலும் கூட, ஸோ வாட் இஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஐபிஎஸ்னா அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஐஏஎஸ்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, டாக்டர்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு நீங்கள் ஏழை பணக்காரன், பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்லாம் இல்லாமல் ஸோ ஈக்குவலாக அவங்களுக்கான என்ன நம்மளால் செய்ய முடியுமோ, என்ன நம்மளால் உதவ முடியுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய காமராஜர் ஆக முடியாட்டியும் ஒரு 10 பேர் நம்மளை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, வாழ்த்திட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும், இன் ஃபியூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே நிறைய ஐபிஎஸ், நிறைய ஐஏஎஸ், ஏன்னா ஒரு வருஷத்துல தான் எங்கள் பசங்க இங்கே படித்தாங்க. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நல்லா புரியும். இன்னும் அவங்க 12th வரைக்கும் என் பசங்க இங்கே தான் படிப்பாங்க, அது நம்ம மாற்றமே கிடையாது. ஆனால் இருப்பினும் கூட ஸோ நல்லா இங்கே இருக்கிற இந்த ஆசிரியர்களும் சொல்கிறேன், மாணவருக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல கல்விகளையும் ஸோ எப்படி அடுத்தவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் கற்றுக் கொடுத்து மாணவர்களை சிறந்த முறையில் வழிநடத்துமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். காமராஜர் he was a dropout. அவருக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்மை போன்ற படிக்கிற அநேக கோடிக்கணக்கான பிள்ளைகளை ஒரு தலைமுறையே அவர் மாற்றி அவருடைய தலையெழுத்தையே மாற்றி இருக்கிறார். ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம் என்ன தெரியுமா, அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும். அது எந்த வகையிலாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து உங்களுக்காக அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்காக சேவை செய்கிறாங்க. ஸோ தே ஆர் பிளஸிங் யூ. நீங்கள் திருப்பி எப்படி நம்ம பிளஸ் பண்ண போறீங்க, இந்த பள்ளி நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கி அவருடைய பெயரை நீங்கள் காப்பாற்றும் போது யூ ஆர் அகெயின் கிவிங் பேக் வாட் தே ஹேவ் given. ஸோ we are here to bless. ரெண்டாவது விஷயம், காமராஜருக்கு வந்து கல்வி கிடையாது, அவரால் படிக்க முடியல. ஆனால் என்ன பண்ணார்னா அநேகரை படிக்க வைத்தார். ஸோ நமக்கு கிடைக்காத நிறைய நல்ல காரியங்களை அடுத்த தலைமுறையினருக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க.
ஸோ மறக்கவே மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீ கடவுளை போலவே இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் பேசுறதுக்கு. பேசாத அப்படின்னு தானே சொல்லுவாங்க மிஸ் எல்லாம். இங்க வந்து உட்காந்தா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் பேசுறதுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க கடவுளை போலவே இருக்கீங்க. தேங்க்யூ. You are looking just like God. So கடவுளை போல இருக்கிற நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? We are here to bless others. We are here to create a good generations. We are here to give the opportunities which we didn't get in our lifetime. So நமக்கு கிடைக்காத நல்ல வாய்ப்புகளை நம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்லும்படியான ஒரு நல்ல பொறுப்பை கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒன்ஸ் அகைன் என்னை இந்த இடத்துல அழைத்து வாய்ப்பு கொடுத்த பள்ளி முதல்வர், தாளாளர், இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. August 3, 48, second place from Red Group. Deepika, first to be third place from Yellow Group. Second team, first place from Green Group. Varnika, second place from Yellow Group. Morning Divina, second team, third place from Green Group. Nabiha, third A, first place from Red Group. Lakshika, third B, second place from Blue Group. Pratisha, third C, third place from Green Group. Pratisha, third C, third place from Green Group. Jerome Desley, fourth C, first place from Green Group. Bhavyasri, fourth B, second place from Green Group. Purnima, fourth D, third place from Green Group. Sarveshwaran, fifth C, first place from Blue Group. Kirti, first B, second place from Blue Group. Vishnu, 50, third place from Yellow Group. Deepika, 6A, first place from Yellow Group.
6th B, second place from Green Group. Hansika, 6th C, third place from Red Group. Janyasri, 7th A, first place from Green Group. Riya, 7B, second place from Red Group. Florin Prince, 7C, third place from Yellow Group. Yuvasika, 8th C, first place from Blue Group. Present, 8B, second place from Blue Group. Kritika, 88, third place from Blue Group. Sarina Sri, 9th B, first place from Green Group, Red Group. Miraculin Angel, 9th A, second place from Green Group. Pratana Trinity, 9th C, third place from Yellow Group. Also, our students have participated in state level kids inter-school athletic meet in Mele Kotur. The winners are Arno Ansel, first A, hoops running in first place, first A, hoops running first place. Pragati Sri, first C, hoops running first place. Urvia Deka, first D, hoops first, and 50 meters first and 40 meters second. She got 3 prizes. Yatika Sri, first D, 50-meter running third, 40-meter running third place. She got 2 prizes. Kirtana, second A, 50-meter running third place. Mitreswaran, second B, 50-meter running third place. Justin Wilmer, second C, 75-meter running second place, 50-meter running third place. He got 2 prizes. Kishore, second C, 50-meter running third place, 25-meter hurdles third place. He got 2 prizes. Nitin Dev, second E, 50-meter running third place. Sujit, second E, 50-meter running second and 75-meter running second. He got 2 prizes. Aditya Sai, third A, 50
50-meter throw, 25-meter hurdle second, and 75-meter running throw. He got 3 prizes. Yogi Sriram, third A, 50-meter second and 75-meter third. He got 2 prizes. Ananya, third A, 50-meter third, 25-meter hurdle second and 75-meter running third. She got 3 prizes. Niveta, third B, 25-meter hurdle, third place. Nishwan, third B, 25-meter first and 25-meter hurdle first and 50-meter running second. He got 3 prizes. Nikhil, third B, 75-meter running, third place. Jenny, third B, 25-meter hurdle, third place. Good morning to everyone present here. With a heart full of gratitude, I rise to deliver the water thanks for Karma leader Kamaraja's birthday. First and foremost, I extend my heartfelt thanks to our chief guest, Reverend Father John Titus Emmanuel and Mr. Shivakumar, who made this celebration even more meaningful. Your inspiring words always motivate us to become responsible and hardworking citizens. Thank you, sir. I express my heartfelt gratitude to our respected correspondent, Reverend Father Jairaj, for his wisdom and constant support. Thank you, Father. A special thanks to our principal, Reverend Father Brito, for your constant support and encouragement inspire all of us to grow, learn and dream big. Thank you, Father. I express my sincere thanks to our procurator, Reverend Father Lucas. You are always inspire us with your unwavering dedication and visionary leadership. Thank you, Father. I'd like to thank all our teachers and non-teaching staff and all my dear brothers and sisters who made this celebration colorful and successful. As we remember the noble life of Karma leader Kamarajar, let us follow his path of honesty, simplicity and service. Thank you.